வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதமான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம். விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாப்புல. இப்போ வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காப்புல. ஆனா அவர் மேல ஒரு சில குறைகள் இப்பவும் மக்களால சொல்லப்பட்டு தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, விஜய் பிரம்மாண்டமா அதை பண்றாரு, விஜய் வந்து இதை பண்ணிட்டாரு, விஜய் வந்து வந்த ஒரு நாள்லயே பயங்கரமா அட்டகாசம் பண்ணிட்டாரு, திராவிட கட்சிகளை மீறி அதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் நிறைய மாதிரி ஒரு வீடியோக்கள்லாம் வெளியே வருது. அந்த வீடியோக்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி நம்ம விசாரி பார்க்கும்போது அதுல வந்து இப்ப சமீப காலமா வந்த ஒரு சில வீடியோக்கள் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தும். அந்த வீடியோக்கள்லாம் வந்து விஜயோட ஆட்சியையும் விஜயம் வந்து பயங்கரமா பில்டப் பண்ணி அது அவங்களாலவே, அதாவது விஜய் கட்சிக்காரங்களாகவே விஜய் கட்சிக்காரங்களாலவே விஜயோட நிர்வாகிகளாலவே அந்த வீடியோக்கள் பரப்பப்படுவதாகவும் அப்படிதான் வந்து அந்த விஜயோட பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதாவது விஜய் வந்து இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, அதை பண்ண போறாரு, இதை பண்ண போறாரு, ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு இல்லாத புதுசா பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் வீடியோஸ் எல்லாம் வெளியே வருது. அது உண்மையிலே திட்டமிட்டு தாவேக தான் வெளியே பரப்புதான் உண்மையிலேயே ஆச்சு. இந்த மாதிரி ஃபேக் வீடியோஸை வச்சு ஒரு மக்களை ஒரு இன்ஃபுளுன்ஸை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியா தாவேக கொண்டு போகுது. உண்மையிலே மக்களுக்கு நலத்திட்டங்கள் தான் பண்ணுதான். அது சமீப காலமும் வர்ற ஒரு 4, 5, 6, 7 வீடியோக்கள் வந்து மக்களால அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து தாவேகாவால வந்து ஏனுக்குன்ட்டு இது பரப்பப்பட்ட வீடியோ அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதற்கு பின்னாடி அறிவிக்கப்படாத ஒரு கட்சி பிரமுகர், அவர் தான் ஐடி விங் செயலாளர் மாதிரி அவர் தான் ஒரு பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் சுரேஷ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. விஜய்க்கு ஏன் இவ்வளவு பில்டப் பண்றாங்க, ஏன்னா என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க வந்தோம்னா, அரசியலுக்கு முன்ன, அதாவது ஓட்டு போடுறதுக்கு விஜய் வந்து வந்தா அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவாங்கிற ஒரு சில வீடியோக்கள் பல இன்ஃபுளுன்சர் நாட்டு போல போட்ட வீடியோக்கள் எல்லாம் பார்த்து ஓட்டா கன்வெர்ட் ஆகி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாரு, இதெல்லாம் பார்த்து விஜய்க்கு ஓட்டா போட்டுற போறாங்க அப்படின்னு நினைச்சு எல்லாமே இப்ப வந்துட்டாரு. அப்படிங்கிறதுனால மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு விஜய் என்ன அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, செய்யாமலே அதை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மக்களை ஏமாத்தும் ஒரு கும்பல் இதுல நடமாடுதா. அப்படி என்னென்ன வீடியோக்கள் வந்து விஜய் சார்ந்த அந்த இயக்கத்தோட அல்லது விஜயோட ஆதரவுகளை வெளியேற்படுச்சு, அது எப்படி மக்கள் மனதில கண்டுபிடிக்கப்பட்டுங்கிறதான் நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுங்க, நமக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ முதல் வீடியோவை வந்து இப்போ ஒரு 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 சாதாரண பெண்மணி ஒண்ணு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கப்பல. அது எப்படி அப்படின்னா, எங்களுக்கு 2500 வேண்டாம், எங்களுக்கு 6 சிலிண்டர் வேணாம், இந்த சிலிண்டரும் வேண்டாம், நீங்க நிம்மதியா மட்டும் இருந்தா போதும் விஜயன்னா, நீங்க எங்களை ஆட்சி பண்றதே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ விழுந்திருக்கு. அந்த வீடியோ வந்து ஒரு சாதாரண பெண்மணி, அதாவது ஒரு விஜய் மேல பாசமா இருக்க ஒரு பெண்மணி, ஒரு சாதாரண எதுவுமே வேண்டாம், விஜய் மட்டும் ஆட்சி பண்ணா போதும்ங்கிற ஒரு சாதாரண பப்ளிக் பற்றி வெளியிட்ட மாதிரி அந்த வீடியோ வெளி வந்திருக்கு. அதை பார்க்கும்போது மக்கள் மனதையும் சரி, விஜய் ஆட்சி மட்டும் பண்ணா போதும், இந்த மாதிரி பப்ளிக்ல வீடியோக்கள் வருது, பப்ளிக்கே அப்படி நினைக்கிறேன், அதனால விஜய் எப்படி ஆட்சி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு மக்களை ஒரு ஸ்கேம் பண்றதுக்கான, அதாவது மக்களை வந்து திசை திருப்புக்கான அந்த வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அம்மா அப்படி ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு. அதை பத்தி விசாரிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு உண்மை வெளிப்பட்டிருக்கு. அந்த வந்து அந்த 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 வீடியோவை ஆராய்ச்சி பார்த்தால அந்த வீடியோல பேசுற அந்த பெண் வந்து விஜயோட கட்சியோட ஒரு நிர்வாகியா இருக்காப்ல. அவர் வந்து விஜய் கட்சி நிர்வாகிகள் இந்த வீடியோவை ஒரு சாதாரண பப்ளிக்மே போட்டு பப்ளிக்க ஏமாத்திருக்காப்ல. இதுதான் பிரச்சனையா இருக்கு. அதாவது விஜய் உண்மையிலே என்ன பண்ணாரு, என்ன பண்ண போறாருன்னு சொல்லி வீடியோ போட்டா பரவாயில்ல, அவர் பண்றதுக்கு முன்ன பண்ணாததையும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி எக்ஸ்ட்ராவா பில்டப் பண்ணி அது மக்களை வந்து ஒரு விஜய்ங்கிற பிம்பத்துக்குள்ளே அடக்கி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சமூக ஆர்வலர்களோட குற்றச்சாட்டா இருக்குது. கடைசியில பார்த்து போனீங்கன்னா அந்த அந்த பெண் வந்து ஒரு தாவைக்கோட நிர்வாகியா இருக்காப்புல. அவங்கள வச்சு ஷூட்டிங் எடுத்து இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது வந்து யாரு கூட நான் சதீஷ் அந்த ஒரு நபர் தான், அவர் தான் விஜய்க்கு பின்பக்கமா இருந்து சொல்ற மாதிரி சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம வீடியோல நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. அதே மாதிரி அதுக்கு முன்ன ஒரு வீடியோ வந்து ஒரு ஒயின் ஷாப் இருந்ததாகவும், விஜய் வந்ததுனால அடுத்த நாள் அந்த ஒயின் ஷாப்பை மூடினதாகவும், 40 ஆண்டுகள பிரச்சனையை விஜய் வந்து ஒரே நாள்ல முடிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வீடியோ வெளியிட அது வைரலாக, அப்போ விஜய் வந்து
விஜய் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அது இல்ல, பயங்கரமா பண்ணிட்டு தான் ஓகே, அது உண்மையா பண்ணிட்டு தான் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அது வந்து எக்ஸ்ட்ரா போய் ஃபேக் வீடியோஸ் மூலமா ஏன் வெளியில வருது, என்ன காரணங்கிறது மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியுது. இப்படி வீடியோ அப்படின்னு வைரலா எடுத்தோம், அப்ப எல்லாரும் பரவாயில்ல விஜய் பண்ணிட்டாரு போல அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீடியோ பார்த்து ஒருத்தர் அந்த அந்த ஒயின் ஷாப் கிளாஸ் பண்ணி பைக்ல வரும்போது, இது நான் பார்த்த விஜய்ல இருந்து இந்த கடை தான் க்ளோஸ் பண்ணிட்டேன், வைரலா சோசியல் மீடியால பயங்கரமா உறவிட்டு இது எப்படி வந்து பார்க்கும்போது அது உண்மையில அது ஃபேக்கா இருந்திருக்கு. ஏன்னா அந்த பெண்மணி எடுத்தது வந்து காலைல 8 ல இருந்து 10 மணிக்கு எடுத்திருக்கு. இந்த நபர் வந்து எடுத்த வீடியோ வந்து கடை ஓப்பன் பண்ண ஒரு 12:30க்கு எடுத்திருக்காப்ல. அப்போ இது ஒரு அது வந்து ஒரு பொய் வீடியோ. அதுதான் டாபிக்ல சொல்றோம். விஜய்க்கான அந்த வீடியோக்கள் பொய் வீடியோக்களை ஏன் பரப்பப்படுதுங்கிறது தெரியல, வேணுங்களே தான் பரப்புறாங்களான்னு தெரியல. அது உண்மை இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி பரப்பப்படுது. இப்ப நம்ம முதல்ல சொன்னோம்னா அந்த வீடியோவில் இப்படி கண்டிப்பா ஒரு கண்டென்ட் வீடியோவை கிரியேட் பண்ணி மக்களை குழப்பறதுக்காக தாவைக்கான வெளியிடுவாங்க விட்டுருவாங்க அப்படின்னு இன்னொரு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு 2 நாளைக்கு முன்ன. என்ன பாருங்களேன், என்ன 2 3 நாள் கழிச்சு விஜயண்ணா எங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்க ஆட்சி மட்டும் பண்ணா போதும், எங்களுக்கு சிலிண்டரும் தேவையில்லை, 2000 பைசாவும் தேவையில்லை, இப்படி வீடியோ விடுவாங்க பாருன்னு ஒரு ஒரு மனுஷர் அழகா சூப்பரா வீடியோ பண்ணி போட்டிருக்காப்ல. போட்ட அடுத்த 3-4 நாள்ல இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ நீங்க இப்படிதான் பண்ண போறீங்க, இப்படிதான் சொன்ன மக்களை ஏமாத்தி நீங்க ஆட்சியில வந்துட்டீங்க அப்படின்ட்டு அந்த மனுஷன் போட்ட வீடியோவும் இவங்க அதே மாதிரி போட்ட வீடியோவும் மேட்ச் ஆகுது. அப்போ ஏதோ மக்களை குழப்பறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, அதை முன்னுக்கூட்டி மக்கள் கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறதான் நமக்கு சொல்ல முடியுது. அதே மாதிரி இன்னொரு ஒரு வைரல் வீடியோல இருந்துச்சு, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சுமார் ஒரு 10 டன் மதிப்புள்ள வந்து அந்த கஞ்சா போத்தல் பழக்கத்தை எல்லாம் தீட்டு தொழிச்சுட்டு கொலிச்சிட்டாரு, எரிச்சிட்டாரு அப்படின்ட்டு பயங்கரமா வைரலாகி ஒரு சில வீடியோக்கள் வெளியே வந்துச்சு. அதையும் ஒரு உண்மைத்தன்மை பார்த்து விசாரிச்சு பார்த்ததுல அது இப்ப நடந்ததுல இதுக்கு முன்ன வந்து மொத்தமா கிடைச்ச அந்த போதை வஸ்துகள் கஞ்சாக்கள்லாம் மொத்தமா சேர்த்து அது அழிச்ச நம்ம போலீஸ் அடிச்ச பழைய வீடியோ அதை வந்து விஜய் தான் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்து விஜய் தான் எல்லாம் நல்லது பண்றாரு அப்படின்னு ஒரு திணிக்கிற மாதிரி வீடியோ மூலம் ஆட்சி பண்றாங்களா அப்படின்னா எல்லாருடைய ஒரு வீடியோவும் கேள்விக்குறியாகி இருக்கு. சரி, அது மட்டும் தான் இல்லைன்னு பார்த்தா 4வது ஒரு வீடியோ வருது. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்னு பாத்தீங்கன்னா அவர் தான் முதல் பெண் அமைச்சரை உருவாக்கிறாரு. பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுல எங்க அண்ணன் விஜய் அடிக்க முடியாது, பெண் பாதுகாப்பு வந்தவொடனே கையெழுத்தை போட்டு முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பில்டப் பண்ணாப்புல. உண்மையிலே பெண்களுக்குன்ட்டு அந்த பிங்கு வந்துவாங்கலாம் இப்ப ஜெயலலிதா மேல உருவாக்குறது, பெண்களுக்கும் தனி இதே மாதிரி டிபார்ட்மெண்ட் உருவாக்குனதும் ஜெயலலிதா மக்கள் தான். ஆனா இப்போ வந்து இவர் மட்டும் தான் பண்ண அப்படிங்கிறது ஓவர் எக்ஸ்ட்ரா பீஸ் ஓவரா பில்டப் கொடுக்கறதா மக்களுக்கு இப்போ கொஞ்சம் சகிக்க முடியாத ஒரு தன்மையா இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இந்த அமைச்சர் அமைச்சர்ல இதுக்கு முன்ன வந்து 1957 லூ தெலுமால் அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு அம்மா வந்து அமைச்சரா ஆயிருக்காப்ல. அதனால வந்து இப்போ இந்த விஜய் அறிவிச்ச அந்த பெண் அமைச்சர் மட்டும் தமிழ்நாட்டோட முதல்ல வந்து பெண் அமைச்சர் கிடையாது, அதுக்கு முன்னே அமைச்சர் இருந்திருக்காங்க. இது நம்ம ஆதாரத்தோடு நம்ம தெரிவிக்கிறோம். ஆனா அதுதான் மக்கள்கிட்ட எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஏகப்பட்ட வீடியோஸ் அதை வந்து அந்த பொய்யா இருந்தாலும் அது உண்மையா விஜய் தான் பண்ணாரு, விஜய் ஆட்சியில் தான் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு திரிக்கிற ஒரு முயற்சி எங்க கொண்டு விடும் அப்படின்னு தெரியல. ஆனா அதுல ரொம்ப நாள் நீடிக்க ரொம்ப காலம் கழிச்சு இது வந்து இவங்க பொய்யா தான் மக்கள் மனசு பதிய வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஜய்க்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்தா இருக்கு. அதையா நம்ம அதை விட்டுருமே, பெண் அமைச்சர் அந்த விஷயத்த நம்ம விட்டுருமே. ஏன் நம்ம ஜெயலலிதா வந்து பெண் அமைச்சரா இல்லையா, பெண் முதலமைச்சர் தானே, சரியா? அதை விட்டுங்க. நம்ம வந்து நம்ம திமுக அந்த பெண் அமைச்சர் வந்து நம்ம தூத்துக்குடி எல்லாம் இருந்திருக்காங்க, திமுக அமைச்சர் இருந்திருக்காங்க, கையல்வெளி அமைச்சரா இருந்திருக்காங்க, அதிமுகவுல வந்து ஒரு அமைச்சர் இருந்திருக்காங்க, நிறைய அமைச்சருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. விஜய் வந்துதான் புதுசா வந்து இது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் கொஞ்சம் வீடியோக்களால மட்டுமே தாவேக்கு அரசியல் பண்றா அல்லது அதுக்கு ஒரு டீம் ரெடியா இருக்கா, விஜய் பெயரை கிடைக்கிறதுக்கு ஒரு டீம் ரெடியா இருக்கா, அல்லது வந்து எப்பவுமே ஆட்சிக்கு வந்தாச்சு ஒன்றும் பண்ண முடியல, அதனால வீடியோக்களாலே மக்களை குழப்பி 5 ஆண்டு காலத்துக்கு கொண்டு போறாங்கிற ஒரு முடிவு தாவேக்கா இருக்குன்னு தெரியல. எதுனாலும் சரி வீடியோக்கள் அளவோ மக்களை குழப்போ அதிக நாள் வந்து ஆட்சியை கொண்டு போக முடியாதுங்கிற நிச்சயமான உண்மை. இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கவனத்துல ஏற்றுக்கொண்டு அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி மக்களை
கரெக்டான வழியில கொண்டு போனா அவருக்கும் அவருக்கு கட்சியும் நல்ல உயர்ந்த இடத்துல போரும். சமீப காலமாகவே மக்கள் மனதில இந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. வீடியோக்கள் மூலமாக விஜய் ஓவர் பில்டப் பண்ணி மக்களை நம்ப வைக்கப்படுகிறது அப்படின்னு தெரியப்படுது. இது நம்மளோட கருத்தா இருக்கு. நம்ம வீடியோல இப்ப புதுசா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைப் ஆதரவு கொடுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைதானா, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கா, அந்த மாதிரி சம்பவங்கள் சமூக வலைதளங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஆமா நம்ம கமெண்ட்ல பண்ணுங்க, இல்ல கமெண்ட்ல நம்ம வீடியோக்கு தெரிவிங்க. இல்ல நீ தவறான தகவல்கள் சொல்ற, எங்களுடைய விஷயம் பத்தி நீ தவறா சொல்ற அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட பதிவிடலாம். அதற்கான கருத்துக்களும் இடப்படும். அது தவறுனா உங்களோட மன்னிப்பும் கேட்கப்படும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.